அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நமது வேதிக் மேத்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வேத கணிதம் என்றால் என்ன, இதை யாரு கண்டுபிடிச்சா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல பார்த்துடுறோம். இந்த வேத கணிதம் என்பது மிகவும் வேகமாக ஒரு கணிதத்தை எளிய முறையில் ஒரு கால்குலேட்டரோ அல்லது வேறு சில சமாச்சாரங்களோ இல்லாமல் நம்ம மிக எளிய முறையில் மனக்கணக்காகவே செய்துவிட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முறைதான் இந்த வேத கணிதம். இந்த வேத கணிதம் இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் திருநெல்வேலியில பிறந்தவர். அவர் எப்ப பிறந்தார்னா 1884 மார்ச் 14 திருநெல்வேலியில பிறந்தார். நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெருமை. இந்த வேத கணிதம் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வேத கணிதத்தில் கூட்டல், பெருக்கல், வகுத்தல், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மிக எளிமையாக நீங்கள் செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப அந்த எளிய முறையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது இவரோட பெருமையை நாம உணர முடியும். இவரோட இயற்பெயர் என்னன்னா ஸ்ரீ வெங்கட்ராம சாஸ்திரி அவர்கள். வெங்கட்ராம சாஸ்திரி அவர்கள். இவர் பிறந்தது 1884 மார்ச் 14 சிறிது காலத்துக்கு அப்புறம் அவருடைய பெயர் ஸ்ரீ பாரதி கிருஷ்ணா தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாத்திக்கிட்டாரு. ஸ்ரீ பாரதி கிருஷ்ணா தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. இந்த வேத கணிதத்தின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் தி வேதிக் மேத்ஸ், த ஃபாதர் ஆஃப் தி வேதிக் மேத்ஸ், வேத கணிதத்தின் தந்தை அப்படின்னு இவரை சொன்னா மிகையாகாது. ஏன் இவரை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத வரும் எபிசோட்ல நாம போடுற கணக்கை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சேனலோட நோக்கம் என்னன்னா மிக எளிய முறையில் உங்களுக்கு கணிதத்தை கற்றுத்தருவதுதான் இதனோட நோக்கமே. மிக எளிய முறையில் கணிதத்தை உங்களால் ஈஸியா எளிதாக ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு போறீங்க, ஒரு கேட் எக்ஸாம், ஒரு சாட் எக்ஸாமு, ஒரு ஜேஇ எக்ஸாமு, இது மாதிரி எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் உங்களால் சமயத்தை மிச்சப்படுத்த முடியும், டயத்தை சேவ் பண்ண முடியும். இந்த டயத்தை எப்படி சேவ் பண்ணுறது? ஒரு கணக்கு போடுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிடங்கள் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதில் ஒரே நிமிஷத்தில் போட்டுடலாம். ஒரு கணிதம் போடுறதுக்கு உங்களுக்கு 1 நிமிடம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த முறையில், இந்த வேத கணித முறையில் நீங்கள் செய்கிறப்ப 5 வினாடிகளில் போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு கணிதம், அந்த சமயம், இந்த கணிதம் போடுறப்ப அந்த சமயம் ரொம்ப மிச்சமாகும். ஒரு காம்படிஷன் எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நேரம்தான். 3 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு தேர்வில் உங்களுக்கு கடைசி நேரங்களில் பார்த்தீங்கன்னா நேரமே பத்தாம போகும். அப்போ இந்த வேத கணிதம் மூலமாக நீங்கள் செய்யும் கணக்குகள் உங்களுக்கு அதிகப்படியான நேரத்தை மிச்சம் செய்து கொடுக்கும். 1. 2, மிகவும் துல்லியமானது. மிகவும் துல்லியமானது. நீங்க வேத கணிதம் மூலமாக ஒரு கணக்கு, பெருக்கலோ, வகுத்தலோ, அல்ஜிப்ராவோ, ட்ரிக்னாமெட்ரியோ எந்த ஒரு கணக்கு நீங்க செஞ்சாலும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா உடனே அதற்கான விடை இதுதான் அப்படிங்கிறத தெளிவாக உங்களால் போட முடியும். டவுட்டே இருக்காது. சந்தேகமற்ற முறையில் இந்த விடை சரி என்பதை உங்களால் நிரூபிக்கவும் முடியும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட நீங்க வரலாம். இதுல நாம நல்ல மதிப்பெண்கள் எடுத்து விடுவோம் என்று. இப்ப இந்த வேத கணிதத்தின் பயன்கள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இந்த வேத கணிதம் என்ன பயன்? இந்த வேத கணிதத்தினால் முதல் விஷயம், மிகவும் எளிமையானது. அனைவராலும் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது. 2வது, மிகப்பெரிய கணக்குகள் இருக்கு இல்லைங்களா, மிகப்பெரிய கணக்குகளை கூட மிக சுலபமாக தீர்க்க வல்லது. மிகப்பெரிய கணக்குகளை கூட உங்களால் மிக சுலபமாக தீர்க்க முடியும். 3வது, ஏற்கனவே சொன்னது போல மிக துல்லியமான விடை உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நாம செய்து கொண்டிருக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல ஒரு கணக்கை நீங்க போடுறப்ப மறுபடியும் நீங்கள் அந்த கணக்கை சரிபார்க்க வேண்டி வரும். ஆனால் இந்த வேத கணிதத்தில் நீங்க முதல் தடவையிலேயே சரிபார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு மிக துல்லியமான விடை கிடைத்துவிடும். அதனால நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. 4வது விஷயம் என்னன்னா, மனக்கணக்காகவே நீங்க போட்டுடலாம். ஒரு கணக்கை நீங்க பார்த்த உடனேயே இந்த கணக்குல, இந்த வேத கணிதத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா
மனதால் பார்த்த உடனே மனசில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களால் அதற்கான விடையை எந்த ஒரு பேப்பர் பேனா பென்சில் இல்லாமல் மனக்கணக்காகவே துல்லியமான விடையை கொடுத்து விட முடியும். அடுத்து மிக விரைவானது, நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடியது. மிக விரைவானது நேரத்தை ரொம்ப நம்மளுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். இது சாதாரண கணக்கை விட 1200 மடங்கு வேகமாக உங்களால் அந்த கணக்கை போட முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. 1200 மடங்கு வேகமாக உங்களால் போட முடியும். நம்ம அவ்வளவு வேகமாக போட முடியல அப்படின்னு சொன்னாலும் 100 மடங்கு வேகமாக போட்டாவே கூட நம்மளால் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்த முடியும், துல்லியமான விடையையும் சொல்ல முடியும். அடுத்து கணிதம் அப்படின்னாவே நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டிங் சொல்லுவாங்க. அல்ஜீப்ரா அப்படின்னா அல்ஜீப்ரா இஸ் அ ஜீப்ரா பட் இட் மேக்ஸ் அஸ் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கணிதம், இந்த வேத கணிதம் மூலமாக நீங்கள் ஒரு கணக்கை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கணிதம் மேலே இருக்கக்கூடிய பயத்தை முற்றிலுமாக நீக்கிவிடும். இவ்வளவு எளிதான கணக்கா, இதுக்கு தானா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இதுக்கு தானா நம்ம இவ்வளவு திணறிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வியக்கக்கூடிய வகையில் இந்த கணக்கு இருக்கும். அதனால கணிதத்தின் மேல் இருக்கும் பயத்தை நீக்குகிறது. கொஞ்சம் கூட உங்களுக்கு கணிதம் அப்படின்னா பயமே இருக்காது இந்த கணக்கை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம். ஓகே, அடுத்தது உங்கள் மனசை ரொம்ப கூர்மைப்படுத்தும். ஏன்னா மூளை வேகமாக செயல்படும் இல்லையா? மூளை வேகமாக செயல்பட்டாவே மனசு மூளையும் ரொம்ப கூர்மையாயிரும். ரொம்ப கூர்மையாகிறப்ப நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குழப்பம் இல்லாமல் இருக்கும். துல்லியமான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையிலும், இந்த கணிதம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் உங்களால் மிக துல்லியமான முடிவுகளை எடுக்க முடியும். அடுத்து இந்த துல்லியமான கணக்குகளை நாம் போடுறதுனால, கால்குலேட்டர்களோட உதவி இல்லாமல் இந்த துல்லியமான கணக்குகளை நாம் போடுறதுனால, அதாவது மென்டல் கால்குலேட்டர், நம்மளே ஒரு மென்டல் கால்குலேட்டராக இருப்போம். அது நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்தும். அடுத்து உங்களுக்கான எண்களின் மேல் இருக்கும் ஆர்வத்தை அதிகப்படுத்தும். இறுதியா எக்ஸாமினேஷன்ஸ், தேர்வுகள். இந்த தேர்வுகள் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு பயமே வராது. தேர்வுகள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பயமே வராது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த கணிதம், இந்த வேதிக் மேத்ஸ், இந்த வேத கணிதம் என்பது இவ்வளவு விஷயங்களை அள்ளி தரப்போகுது. இதை உங்களுக்கு மிக எளிமையாகவும் புரியும்படியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். எந்த ஒரு கணக்கும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அதை நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை இதோட முடிக்கிறோம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.